ஜென்சி ஒருங்கிணைப்பாளர் வந்து கோர்ட்டில் வந்து சரணடைஞ்சாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் போலீஸ் காவலில் இருந்துட்டு அப்புறம் இப்போ விடுதலை அடைஞ்சிட்டாரு. அதுக்காக அவர் கொண்டாடி இருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டுருங்க. முதல்ல மேட்டர் தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து அரெஸ்ட் ஆனார், சரண்டர் ஆனார். சரண்டர் ஆகிறதுக்கு அவரை சுற்றி எவ்வளோ வக்கீல்கள் வந்தாங்கன்னு பாருங்க. அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களும் திமுக சேர்ந்த ஒரு ஆட்கள் தான். அப்படின்னும் போது இது கண்டிப்பாக வாரிசு அரசியல் கீழே தான் வருது அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது, பெரும் பணம் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவ்வளோ லாயர்ஸ் இருக்காங்க. அது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களா இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்களான்றது நமக்கு தெரியல. பட் ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கில் வாதாட வராரு அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பெரும் பணம் நம்ம கொடுக்கணும். பணம் கொடுத்தா தான் வாதாடுவாங்க. அப்போ பணம்லாம் கொடுத்து வாதாடுறவர்களுக்கு ஒரு பெரும் லீகல் டீம் டிஎம்கே வச்சிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால டிவிகேவை அன்அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க. அவசரப்பட்டு நீங்கள் வாய் விட்டீங்கன்னா உங்களுக்காக தாவேக்காலேருந்து வந்து வழக்கறிஞர்கள்லாம் வாதாடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் லீகல் டீம், அவ்வளோ துட்டு கொடுக்கறதுக்கு தாவேக்கிட்ட இருக்கான்றது நமக்கு தெரியாது. இதுலேருந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, தாவேக்கா வந்து வேணா சாமானியர்கள் பக்கத்துலையும் சாமானியர்களுக்குமான கட்சியாக இருக்கலாம். ஆனால் திமுக ஒருபோதும் சாமானியர்களுக்கான கட்சியாக இனிமேல் இருக்க போகிறதில்ல. பெரும் பணம் படைத்தப்பட்ட ஒரு கட்சி, பெரும் பணம் கொண்ட ஒரு கட்சி, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட கட்சி அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டிகிட்டே இருக்குது. மக்களுக்கு இது மூலிமா அவங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, எங்களை தொடவே முடியாது உங்களால், நாங்கள் எல்லாத்துலேயும் பணம் வச்சுருக்கோம், பணம் வச்சு நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அதனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய அன்ஆத்தரைஸ்டு டிவிகே பர்சன்ஸ் கொஞ்சம் உஷாராக உங்களோட வேலைகளை பாருங்கள், நடுநிலையாக நடந்துக்குங்க, வேறு வழி கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. லெட்ஸ் மீட் இன் அனதர் ஆக்கப்பூர்வமான கண்டென்ட். தேங்க்யூ ஸோ மச்.